சமீபத்துல பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒரு வழக்கு வாதாடுறாரு. அந்த வழக்குல வாஞ்சிநாதனுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை ஜி.ஆர். சுவாமிநாதன் அடங்கிய அமர்வு அளிக்கிறாங்க. இந்த தீர்ப்பு சாதி ரீதியிலான பாகுபாடு மிக்கதா இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய்க்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. ஜி.ஆர். சுவாமிநாதன் அளிக்கக்கூடிய அவருடைய தீர்ப்புகள் எல்லாமே சாதி ரீதியிலான பாகுபாடுகள் மிக்கதா இருக்கு. அவரு ஒரு சமூகம் சார்ந்து செயல்படுறாரு. அவருடைய சொந்த கருத்துக்கள் எல்லாம் தீர்ப்புகள்ல வெளிப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் அடங்கிய ஒரு அமர்வை நீதிபதி கவாய்க்கு உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய்க்கு அவர் எழுதி அனுப்புறாரு. இந்த கடிதம் பாத்தீங்கன்னா மதுரை வழக்கறிஞர்களுக்கு ஒரு குழு இருக்கு, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கு. அந்த குழுவுல உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் எழுதின அந்த கடிதம் பரவலா சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த தகவல் வெளியே கசிஞ்சிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம வழக்கறிஞர் வாஞ்சிநாதனும் நிறைய ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்கிறது, ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்த விமர்சனங்களை வைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய செயல்கள்ல ஈடுபடுறாரு.